கரூரில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கும்பகோணம் மகாமக குள்ளக்கரையில் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கும்பகோணம் மகாமக குள்ளக்கரையிலிருந்து மக்கள் கட்சி சார்பில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் மக்கள் ஒன்றிணைந்து விளக்கேற்றி வழிபட்டனர். இனி வரும் காலங்களில் இது போன்று நடக்கக்கூடாது. எப்படி கும்பகோணத்தில் பள்ளி தீ விபத்து நடந்து அதன் பிறகு அரசு விழித்து கொண்டதோ அதுபோல் இப்போது கட்சி பொதுக்கூட்டங்கள், தலைவர்கள், நடிகர்கள் வருகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு கூட்டம் கூடும் என்பது உளவுத்துறைக்கு தெரியும். இது அரசு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது மக்கள் கூடும் இடங்களில் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், கழிப்பிட வசதிகள் செஞ்சு கொடுக்க வேண்டும், காற்றோட்ட வசதிகள், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் மக்கள் வெளிவதற்கான பாதைகளை அமைத்து கொடுக்க வேண்டும். கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி தர்மபுரம் ஆதீன மடத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆதீன மடத்தில் உள்ள சொக்கநாதர் ஆலயத்தில் ஆதீன குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மோட்ச தீபத்தை ஏற்றி வைத்தார். அப்போது பாடசாலை மாணவர்கள் தேவார பாடல்களை பாடினர். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி மயிலாடுதுறையில் பாஜகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக மெழுகுவர்த்தியை கைகளில் ஏந்தியபடி பாஜகவினர் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.